வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். என்ன பேரு? ஆனந்த் மேடம். என்ன பிரச்சனை? லவ் பண்ணியிருந்தேன் பிரச்சனை மேடம். ஒரு மீசையே முளைக்கல ஒருத்தனுக்கு, அவன் லவ் முளைச்சு மூணு இலை உடைய உங்களுக்கு லவ்லாம் கேடா உங்களுக்கு. லவ் பண்ணது பிரச்சனையா? இல்லை லவ் பண்ணது பிரச்சனை இல்லை. லவ் பண்ணேன் நல்லா தான் போயிருந்து. இப்போ திடீர்னு பிரச்சனை மேடம். தெரியுமாடா ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களேடா. தெளிவா சொல்லுங்க. எங்க அந்த பொண்ணை எங்க பாத்தீங்க, எங்க சந்திச்சீங்க, எப்படி லவ் ஆச்சு? சொன்னா தீத்துற போறியா? ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன் மேடம். 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். லவ் பண்ணது முன் தான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 6 வருஷமா பார்க்காதே ஃபோனில் பேசியிருந்தேன். முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா 6 வருஷமா ஒரு பொண்ணு நீங்க லவ் பண்றீங்க. 4 வருஷமா போன்ல பேசுறீங்க. 2 வருஷம் முந்தி தான் ஐ லவ் யூன்னு சொன்ன பிறகுதான் நீங்க 2 பேரும் சந்திச்சீங்க. கரெக்டா சொன்னீங்க. இந்த பொண்ணை 4 வருஷம் முந்தி 6 வருஷம் முந்தி எங்க சந்திச்சீங்க? நான் எங்க பார்த்தேன்? ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசியிருந்தது. அப்புறம் திடீர்னு வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி உன்னை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இவனே இப்ப இருந்து லவ் பண்றேன். ஐ லவ் திஸ் गाय. அடுத்த நாளே போய் பார்த்தேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வணக்கம்மா. என்னம்மா பேரு? கார்த்திகா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 4 வருஷம் நீங்க 2 பேரும் போன்ல பேசுனீங்க. ஆமா. நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கீங்க. வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லிருக்கீங்க. டேய் சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன் நானு. அத போய் நம்பிக்கிட்டு இருக்க. லவ் பண்றேன்னு சொன்ன உடனே ஆனந்த் உங்களை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதே இது நீங்க ஏன் ஆனந்த் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல? இங்க பாரு, அவனை மட்டும் வீட்டு பக்கம்லாம் கூப்பிட்டு வந்து நின்னு தொடப்ப கட்டி எடுத்து ஓட ஓட நானே அவன் அடிப்பேன். வீட்ல தெரியும். நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன் வீட்டுக்குலாம் வராதீங்க அப்படின்ட்டு. வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது இது சொல்லிருக்கலாம்ல. சொல்லிட்டேனே எல்லாமே சொல்லிட்டேனே. சொல்லிருந்தாங்களா? லைஃப்ல செட்டில் ஆகு. அப்ப அதுக்கப்புறம் ஏன் நீங்க கல்யாணம் பண்ணீங்க? அப்ப வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? திரும்ப சொன்னாங்க, திரும்பினேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க. திரும்பினதுக்கு தாலி கட்டினாரு. ஆமா. பொம்பளை வெறி முடிச்சு போய் புரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. போனாலும் செத்துருவன் மிரட்டுறது, எது பண்ணாலும் செத்துருவன் தான் ஃபர்ஸ்ட் பென் பண்றது. போப்பா என் பொண்ணை தாண்டி போ. எதுக்காக பிரச்சனைகள்? நான் வேற ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அந்த பேசுறதுக்கு காரணமானதா இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா நான் பேசினேன். இது ஓன் போர்டுல டீ போடுனே, ஆல் இந்தியா பர்மிட்னே. உன்னை பிடிக்கல அதனால நான் பேசினேன். இவங்க சத்தியமா கொஞ்சம் கூட பிடிக்கல. லவ்ன்ற பேர்ல அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். நீயா பேசியது என்னண்டே, நீயா பேசியது. இப்ப எதனால மேடம் இவங்க வந்திருக்காங்க? இப்ப அவங்க கூட போய் வாழணுமாமா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அதானே முறை. அதுக்கு இங்கே என்ன வச்சுட்டு போயிட்டு சொல்லுங்க தயவு செஞ்சு. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அவங்க கூட இருக்கதும் ஒண்ணுதான், அப்ப எங்கேயாவது போய் விழுதும் ஒண்ணுதான். எல்லாம் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டார்ச்சர் பண்ணா இன்னொருத்த கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா அது ஆமா டார்ச்சர். பேசுறேன் நான். உனக்குலாம் வந்துச்சா என் இஷ்டம், நீ தேவலாம் பேசிட்டு இருக்காத. என்னடா ஏ வெளில எல்லாம் போய் சுத்தனதுலாம் கிடையாது. என் கூட வந்து நைட்டு தாங்களா? தங்கல. மாசமா இல்ல? இல்ல மேடம் நானே கேக்குறேன். அதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ பிரச்சனையே நீதானடா. கேட்டதே கிடையாதா? ஆமா. கேட்காதே அவன் சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட குத்தி வச்சிருக்கா. ஆமா. கேட்காதே என் கூட வந்து மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும். சின்ன முள்ளு விடும் உடம்புல பட்டா எனக்கு வலிச்சது இங்க வலிச்சது எனக்கு. கலக்குறியே இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. சண்டை எதனால ஆரம்பிச்சது தான் நான் கேக்குறேன். இவன் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தாங்க. யாருன்னா ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நான் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பர், நடுவுல தான் வந்தா அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கர். ஃப்ரெண்டுன்னு சொல்றதுனால சரி பேசினீர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணன்னு சொன்னாங்க. அப்போதான் பாப்பா அண்ணா லவ் பார்த்தேன். ஒரு நிமிஷமா. கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் இல்ல மேம். ஒண்ணு இல்ல. சரி நான் கல்யாணம் பத்தி சொல்லல. அந்த பயம் இருக்கட்டும். பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கல நான் செய்யக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா. ஆமா ஊர ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா. ஆமா எடுப்பேன். நீ ஏன் கேக்குற? தோத்துக்கிட்டே இருக்கீடா. கேட்காத தயவு என் கூட யாவனா கூட போறா. செருப்பு பிஞ்சுக்கோ. இந்த தடவை நீ அந்த மாதிரிலாம் பேசுனேனா மாமா கோவம் வந்துருச்சு. விக்னேஷ் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸ் கல்யாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவளன்னு சொன்னாங்க. ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மணவரையில் உட்கார்றதுங்கிறது கஷ்டமான காரியம். அதனால நீ தாலியை கட்டிட்டீன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன். படிச்சிருக்கலாமே, ஏன் காதலிக்க ஆரம்பிச்சீங்க? காதலிக்கூடாதா? வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியுதா உனக்கு? ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, சூப்பரா ஹீரோ மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவர் இங்க வந்தது என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் டேய். வைஃபா தான் வாழ்ந்திருக்காங்க. டேய் 2 மாசமா வந்துடுற கேள்றாத. 3 மாசம் கர்ப்பம். நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறியா? ஆமாங்க. ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? நல்லவனாதான் கூட வந்திருந்திருக்கலாமே. இன்னொருத்த கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் கேட்டவனா? பேசுவேன். ஆமா, நீ கெட்டுவேன், பேசுவேன். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். தப்பா? இன்னொருத்த கூட பேசக்கூடாதுன்னு சொல்றேன், தப்பா? இன்னொருத்தன் இல்லையா? இன்னொருத்தன் கிடையாது. அண்ணன் சொன்னியாங்கட்டா? நீ தான் யாரோ. யாரோ யாரோ நான் யாரோ உன்னை விட்டு நான் வேறு. அப்ப என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் இருக்குன்னு சொல்லவா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க லவ் பண்ணது உண்மை, கல்யாணம் பண்ணது உண்மைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா நீங்க வேணாம். அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.